ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெயின்போ கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது க்ரோச்செட்டில் எலிசபெத் ஸ்டிச் எப்படி போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி, சிங்கிள் குர்ஷி மாதிரி தான் இதுவும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கணும். ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு நமக்கு எவ்வளோ லென்த்துக்கு செயின் ஸ்டிச் தேவையோ அதை போட்டுக்கணும். நம்ம நமக்கு வேண்டிய அளவுக்கு போட்டுட்டு இப்போ நான் இவ்வளோ தூரம் போட்டிருக்கேன். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, 2 செயினை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணணும். இதில் 1 2 செயினை விட்டுட்டு 3ஆவது செயினில் அப்படியே நம்ம வந்து நீடில் உள்ளே விட்டு நூல் எடுக்கணும். எடுத்துட்டு இந்த ஹூக்கில் வந்து மறுபடியும் ஒரு தடவை நூலை எடுத்து திருப்பி அதே சேம் செயின் ஹோல்லே விட்டு நூலை வாங்கி வெளியில் கொண்டு வரணும். இப்போ நமக்கு 4 லூப் இருக்கும். இந்த 4 லூப்பையும் நம்ம சிங்கிள் ஆக்கணும். அவ்வளோதான். நம்ம சிங்கிள் குர்ஷி எப்படி போடுவோன்னா, நம்ம இப்போ வந்து இது போட்டிருக்கேன்னா ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். போட்டுட்டு இப்போ ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததில் போடணும். இப்போ நம்ம சிங்கிள் குர்ஷி எப்படி போடுவோன்னா, அப்படியே வந்து ஹூக்கை விட்டு வெளியில் கொண்டு வந்து இந்த 2 லூப்பையும் இப்படி சிங்கிள் ஆக்கிடுவோம். இதில் நம்ம வேறு என்ன செய்கிறோம், இதில் வித்தியாசம் என்னன்னா, மறுபடியும் இந்த ஹூக்கில் ஒரு டைம் நூலை வாங்கிட்டு அதே செயின் ஹோலில் விட்டு வெளியில் எடுத்து இப்போ 4 லூப்பு கிடைக்கும். நமக்கு 4 சிங்கிள் ஆக்குறோம். இதுதான் வித்தியாசம். இதுக்கு சிங்கிள் குர்ஷிக்கும் இந்த எலிசபெத் க்ரோச்செட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் இதுதான். ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு இப்போ நம்ம ஒரு செயின் ஸ்கிப் பண்ணணும். ஒரு செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்தது போடணும். இதே போல் தான். இது ரொம்ப ஈஸி. இப்போ ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். நம்ம ஏன் ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போடுறோன்னா, ஒரு செயின் ஸ்கிப் பண்ணுறோம் இல்லையா, அதுக்காக அடுத்த லைன் வரும்போது நமக்கு அப்போ தான் வந்து அந்த ஃபினிஷிங் வந்து அழகாக இருக்கும். இப்போ ஒரு செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செயினை ஹூக்கை உள்ளே விட்டு ஒரு செயின் எடுத்துகிட்டு திருப்பி நூல் எடுத்து உள்ளே விட்டு நூலை வாங்கி வெளியில் கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு இந்த 4 லூப்பையும் சிங்கிள் ஆக்கிடணும். இப்போ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். இது வரைக்கும் இப்போ லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு. இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ 2 செயின் எக்ஸ்ட்ரா போடணும். 1 2 மொத்தம் நம்ம க்ளோஸ் பண்ணதை சேர்த்து இது 1 2 3 செயின் போட்டுக்கணும். இப்போ திருப்பிட்டு நம்ம இப்போ என்ன செய்யணும்னா, இங்கே ஒரு கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்பில் போடக்கூடாது. இந்த செயினை ஒட்டியே ஒரு கேப் இருக்கு இல்லையா, இதில் வந்து இப்போ நம்ம போடணும். அப்படியே உள்ளே விட்டு வாங்கி திருப்பி ஒரு டைம் எடுத்து இதில் விட்டு வெளில கொண்டு வந்து 4 லூப்பையும் ஒன்றாக்கிடணும். ஒரு செயின் போட்டு மறுபடி நமக்கு வந்து இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்பில் போடக்கூடாது. இந்த கேப்பில் தான் போடணும். ஒரு செயின் எக்ஸ்ட்ரா விட்டோம் இல்லையா நம்ம, அதுக்காக தான் அந்த கேப்பு விட்டது. இப்போ இந்த இடத்துல விட்டு நூலை வெளில எடுத்துட்டு திருப்பி ஒரு தடவை வாங்கி உள்ளே விட்டு வெளில எடுக்கணும். இப்போ ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு திருப்பி அப்போ தான் நமக்கு கொஞ்சம் கிராஸாக வரும். இதில் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இதில் நமக்கு வந்து நல்ல வித்தியாசம் தெரியும். இதில் கிராஸாக வந்திருக்கு இல்லையா, கொஞ்சம் இப்படி இந்த சைடு இது வந்து இப்படி போயிருக்கும், இது இப்படி போயிருக்கும். அப்போ அது மாதிரி நம்ம போடும்போது தான் நமக்கு கிடைக்கும். இங்கே ஒரு கேப் இருக்கும். இந்த கேப்பில் நம்ம போட்டுறக்கூடாது. இந்த இடத்துல இருக்கிறதுல தான் போடணும். ஒரு செயின் மறுபடியும் இந்த இடத்துல ஒரு செயின், அடுத்த ஹோலு, இப்போ இந்த இடத்துல இப்போ நம்ம செகண்ட் ரோ கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு இப்போ இங்கே வந்து நம்ம 3 செயின் போட்டோம் இல்லையா சைடில், இந்த ஹோலில் வந்து இந்த கேப்பில் தான் நம்ம வந்து லாஸ்ட் இதை கம்ப்ளீட் பண்ணுறோம்.
இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ 3 செயின் போடணும். 1 2 3 3 போட்டு திருப்பியும் நம்ம அதே கேப்பில் தான் விடணும். இந்த இடத்துல 2 இது இருக்கு இல்லையா, நல்லா வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். இதில் விட்டு போட்டோம்னாக்கா நமக்கு வந்து ஃபினிஷிங் வராது. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த கேப்பில் தான் போடணும். இது வந்து நமக்கு கிராஸாக வரும். ஃபஸ்ட்டு லைன் வந்து இந்த பக்கம் போகிற மாதிரி இருக்கும், செகண்ட் லைன் இப்படி போகும், தேர்டு இப்படி வரும். ரொம்ப ஈஸி இந்த க்ரோச்செட்டும். சிங்கிள் குர்ஷி தெரிஞ்சாலே போதும், இது நம்ம ஈஸியாக போட்டுடலாம். சிங்கிள் குர்ஷி தெரியாதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் எப்படி போடுறதுன்னு நல்லா பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி தான் இது. ஒரு டைம் உள்ளே விட்டு நூலை வாங்கிட்டு அப்படியே நம்ம ரெண்டையும் க்ளோஸ் பண்ணுவோம். இதில் இன்னொரு டைம் எடுத்துகிட்டு திருப்பி உள்ளே விட்டு வெளியில் வாங்கிட்டு இப்போ 4 லூப்பையும் சிங்கிள் ஆக்குறோம். இது ஒன்று தான் வித்தியாசம். இப்போ நம்ம 3 செயின் எதுக்கு போட்டோம் லாஸ்ட்டில் அப்படின்னா, நம்ம அது இந்த கேப்பில் விட்டு போடணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து அங்கே 3 செயின் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விட்டது. அந்த கேப்பில் தான் நம்ம இப்போ போடணும். 3 செயின் விட்டோம் இல்லையா, அந்த கேப்பில் தான் நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறோம். திருப்பி 3 செயின். இதே தான் ப்ரொசீஜர், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் திருப்பும் போதும், அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் திருப்பும் போதும் அதே தான். எண்டில் வந்து 3 செயின் போட்டு திருப்பிக்கணும். அதே சேம் ஹோல் இங்கேயே விடணும், இந்த கேப்பில் விடாமல், அவ்வளோதான். இதே மாதிரி திருப்பி போட்டுகிட்டே வந்தால் நமக்கு இதை மாதிரி ஸ்டிச் கிடைக்கும். பார்க்குறதுக்கு இது ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம இது வந்து பர்ஸு, மேட்டு, பேபி பிளாங்கெட் எதில் வேணாலும் நம்ம ட்ரை பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி. மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்பு வணக்கங்களுடன் ரெயின்போ கிராஃப்ட்.